சோத்ரம் சோத்ரம் எல்லாரும் சோத்ரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஆவியானவர் ஆளுகை செய்தார், ஆவியானவர் கிரியை செய்தார். ஆமே, நம்ம சோத்ரம் சோத்ரம். இதை விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வசனத்தை தந்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை நல்லா ஜெபிக்க வைத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமே, நம்ம சோத்ரம் 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 சோத்ரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும். ஆவியானவரே கேட்போம். கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம என்னன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, ஆனால் அந்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யணும்னா கொஞ்சம் என்னணும், நிதானிக்கணும், கொஞ்சம் என்னணும், நிதானிக்கணும், அவசரப்பட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நிதானத்தை கர்த்தர் தந்துட்டாலே ஆவியானவர் நம்மளை என்ன செய்தார்னா நல்ல ஆளுகை செய்து நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எதிர்பார்த்தனே கிடைக்கலையே, கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி அந்த ஒரு நிதானத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை இணைஞ்சிருவார்னா நல்லா நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்னன்னா நல்லா நடத்தணும். மே மாத ஆண்கள் தியான முகாமுக்காக நம்ம என்னன்னா ஜோமனம். எல்லா சென்டர்லையும் கர்த்தர் ஊழியத்தை நெஞ்சிருக்காருன்னா தந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லா சென்டரில் இருக்கிற ஆண்களையும் கர்த்தர் இந்த இடத்துக்கு என்னணும் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தன். ஆண்கள் தியான முகாமை என்னன்னா ஒரு இடம் என்னணும் ருசித்து என்னணும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே இதை நல்ல மேக்னெட் மாதிரி நல்ல ஐக்கிய ஊழியை நல்லா பிடிச்சிக்கிட்டோம். ஹல்லேலூயா. இதுக்காக நம்ம எல்லோரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தை அங்கே தெற்க கன்னியாகுமரி கொண்டு போயிருக்கிறார், வடக்க சென்னை பட்டணத்துக்கு கொண்டு போயிருக்கிறார், மேற்க அம்பநாடு எஸ்டேட் வரை கொண்டு போயிருக்கிறார், கிழக்க திசைவேளை குட்டம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார். எல்லோரும் 4 திசையிலையும் நம்ம ஐக்கிய ஊழியத்தை கர்த்தர் கொண்டு, பத்திரிகை ஊழியம், கூகுள் மீட் ஊழியம், இந்த சந்திக்கப்பட்ட இடத்தெல்லாம் ஆண்கள் இருப்பாங்க. நல்லா கையை அசைச்சு, ஆண்டவரே எங்கள் ஐக்கிய ஊழியம் இது வரைக்கும் ஆண்டவரே சென்று போன இடங்களில் எல்லா ஆண்களும் என் சத்துருக்களுக்கு எதிராக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. தாவீதுக்கு கிடைச்ச அந்த அனுபவம், தாவீது ராஜாவுக்கு கிடைச்ச அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தினுடைய அந்த அனுபவம் எங்கள் ஆண்களுக்கு கிடைக்கணும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கட்டாயம் கர்த்தர் செய்வார். இவங்க எல்லோரும் ஒரு ஆவியின் ஏவுதல், ஒரு அசைவு உண்டாகணும். இவங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகணும். குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகணும். இதுவரைக்கும் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செஞ்சுருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் குடும்பத்தை நடத்தியிருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் தொழில் செஞ்சுருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் நிர்வாகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கிட்ட கர்த்தர் நல்ல பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆண்டவரே இவங்க எல்லாரையும் அபிஷேகிக்கணும், இவங்க எல்லாரையும் கூட்டி சேருங்க. நல்ல கையை அப்படி அசைச்சு 4 திசையிலையும் ஆவியானவரே அவங்க இருதயத்தில் ஒரு அசைவு உண்டாகட்டும், அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே அவங்க எல்லாரையும் உங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்கு எதிராக சத்துருக்கள் நிறையா இருக்கிறாங்க. சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை மே 2, 3, 4 வியாழன் வெள்ளி சனி நீர் வைத்திருக்கிறீரப்பா.
அந்த பந்தியில் ஆண்டவரை எண்ணெயால் நீர் அபிஷேகம் பண்ண போகிறேன். அதற்கு எல்லா ஆண்களுடைய சிரசுகளும் தலையிடும் ஆண்டவரே. இந்த இடத்துல உடைய பாதபடியில் வந்துடட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல உடைய பாதபடியில் வந்துடட்டும். பெண்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடணும். என் பிள்ளைகளை, என் ஆண் மகன் இந்த இடத்துக்கு வந்துடணும். எங்கள் அண்ணமார் இந்த இடத்துக்கு வந்துடணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு சோத்திரம். அபிஷேகம் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா ஊழிய நல்ல ஆவியானவர் லகுவாக நடத்திட்டு இருப்பார். வியாபாரத்தை ரொம்ப லகுவாக நடத்துவார். குடும்பத்தை ரொம்ப சுமையெல்லாம் குறைஞ்சி பாரம் இல்லாமல் நல்ல ஒரு ஈஸியாக நம்மளை நடத்துவார். அந்த அபிஷேகம் நம்ம மேலே வரணும். ஆண்டவரே, இந்த மே மாதம் 45வது ஆண்கள் தியான முகாமில் இந்த ஆண்கள் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, சபையில் ஆண்டவரே எல்லா ஆண்களையும் கொண்டு வாங்க. கிராமத்தில் எல்லா ஆண்களையும் கொண்டு வாங்க. உற்றார் உறவினர்கள் எல்லா ஆண்களையும் கொண்டு வாங்க. எங்கள் தெருக்களில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த ஐக்கிய ஊழியத்தினுடைய ஆண்டவரே வல்லமை, ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை எல்லாருக்குள்ளேயும் போகணும். எல்லாருக்குள்ளே இந்த எழுப்புதல் போகணும். எல்லாருக்குள்ளே இந்த எழுப்புதல் போகணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் எங்கள் சபைகளிலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கலருகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கோ. ஆண்கள் தியான முகாமில் ஒவ்வொருத்தரையும் தொட்டதுனால தான் நம்ம குடும்பங்களெல்லாம் கர்த்தர் நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். லேலுயா. நாளை ஜான்சன் நிற்கிறான். வேம்பரடியில் கர்த்தர் அவனை தொட்டார் முகாமில். லேலுயா. குடும்பத்தோடு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. லேலுயா. இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்ல போனால் நம்ம சாட்சி சொல்லிகிட்டே போகலாம். லேலுயா. கர்த்தர் நம்மளை மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தையே கர்த்தர் என்ன செய்வார், நான் நல்லா ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த ஐக்கிய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு அபிஷேகத்தை தந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலுயா. அல்லேலுயா. ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் 2 பேருமா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா ஜெப வேலையை தந்துக்கிட்டு இருக்கார். உட்கார்ந்து லேலுயா. லேலுயா. நம்ம குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்ம குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக என்னணும் மாறணும். நம்ம குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமாக மாறணும், ஆவிக்குரிய குடும்பமாக என்ன மாறணும். அதுக்கு நம்ம என்ன பிரயாசப்படணும். லேலுயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கட்டாயம் கேட்பார். லேலுயா. லேலுயா. கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக மாறணும், ஆவிக்குரிய குடும்பமாக மாறணும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்ற காரியங்களெல்லாம் கர்த்தர் தானாக என்ன செய்வார்னா, கதவு எப்படி திறந்துச்சு? தானாக திறந்துச்சு. கதவு எப்படி திறந்தது? பேதர் போய் நிற்கும்போது இரும்பு கதவு என்ன செய்யுது? இப்போ கடைகளெல்லாம் அப்படி இருக்கலாம். நம்ம போனவுடனே என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக என்னையும் திறக்கும். நம்ம வெளியில் போனவுடனே ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சிரும், அடைச்சிரும். அதே மாதிரி அன்னைக்கு இதெல்லாம் எப்போ பேதர் காலத்திலே நெஞ்சிருக்கு, அந்த வல்லமை செயல்பட்டுருக்கு. இப்போ மெக்கானிக்கு எப்படி இல்லாமல் பண்ணி இப்போ தான் அந்த சாஃப்ட்வேர்லாம் நெஞ்சிருக்கு, வந்து இந்த வேலையை நெஞ்சிக்கிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக மாறணும். எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுமா? நானும் என் வீட்டாரமாக வந்தால் கர்த்தரே சேவிப்போம். ஆமேன். இதெல்லாம் யோசுவா கர்த்தருடைய கிரியை அறிஞ்சதுனால தான் அவர் சொன்னார். நான் மாத்திரம் இல்லை, என் குடும்பமே கர்த்தரே சேவிக்கணும். ஆண்டவரே என் குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய், ஆண்டவரே ஊழியம் செய்கிற குடும்பமாய், ஐக்கியத்தில் நிலைத்து இருந்து ஆண்டவரே தேவனால் வழி நடத்தப்பட நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எல்லாம் ஜெபம் பண்ணிருங்க. கர்த்தர் நம்ம தலைமுறையெல்லாம் நடத்திடுவார். நம்ம அடுத்த தலைமுறையெல்லாம் கர்த்தர் நடத்திடுவார். அடுத்தடுத்த தலைமுறையெல்லாம் அந்த ஐக்கிய ஊழியத்தில் கொண்டு வந்து ரொம்ப தெளிவாக நடத்துவார். ரொம்ப தெளிவாக நடத்துவார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார்.
இந்த ஐக்கிய அபிஷேகம் நம்ம மேல மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் விசேஷித்த அபிஷேகத்தினால கர்த்தர் ஊற்றி நடத்த போறார். இது அதிசயம், அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே, எங்கள் ஐக்கியத்தில் அசைவாடுமே, இந்த ஜெபத்தில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும். ஆமென், ஆமென். தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே, எங்கள் ஐக்கியத்தில் அசைவாடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம தேசத்துக்காக ஒரு தடவை நிச்சய போகிறோம்னா, நல்ல பாரத்தோடு நிச்சய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஐக்கியத்தில் கர்த்தர் தந்த வார்த்தை, ஆயுள்கால வாக்குத்தத்த வசனம், சின்னவன் சிறியவன் ஏற்ற காலத்தில் கர்த்தர் இதை எப்படி செய்ய போகிறாராம். இந்த ஜெபமெல்லாம் கணக்கில் இருக்கும். இந்த ஜெபமெல்லாம் என்னையும், இந்த எழுப்புதல், தீவிர எழுப்புதலுக்கு இந்த ஜெபம் என்னையும் ஆண்டவர் கணக்கில் இணைஞ்சிருப்பார், குறித்து வச்சிருப்பார். அல்லேலூயா. நொடி பொழுதுல அந்த தீவிரமான எழுப்புதல் தேசத்தில் என்ன செய்யணும்னா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி, எங்களை ரட்சித்த தேவன், எங்களை அபிஷேகித்த தேவன், ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராய், நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்லி நீர் எங்களுக்கு ஆயுள்கால வாக்குத்தத்த வசனத்தை தந்திருக்கிறீங்க. இந்த வசனத்தை விசுவாசிச்சு உங்களிடத்துல நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், உங்களிடத்துல வேண்டி ஜெபிக்கிறோம், உங்களிடத்துல தாழ்மையோட ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதல் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதுல நீர் செய்ய போகிறீர், ஒரு செகண்ட்ல நீர் செய்ய போகிறீர். ஆண்டவரே, இந்த ஜெபங்கள்லாம் கணக்கில் வச்சு ஆண்டவரே உடைய வல்லமையை ஊற்ற போறதற்காய் சோத்திரம், உடைய அபிஷேகத்தை ஊற்ற போறதற்காய் சோத்திரம், உடைய அற்புதத்தை அடையாளத்தை நீ செய்ய போறதற்காய் சோத்திரம், உடைய கிரியைகளை நீ நடப்பிக்க போறதற்காய் சோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக என்னன்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீ திரும்பி பாருங்க, எத்தனை வாலிபர் வந்திருக்காங்க. செல்லின திரும்பி பார்க்காமல் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஐக்கியத்துக்கு வாலிபர்களை கர்த்தர் என்னணும் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வார்னா கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு யோசேப்பு தேவாவியை பெற்றவர் ஒரு வாலிபர் தான், யோசுவா ஒரு வாலிபர் தான், தானியேல் ஒரு வாலிபர் தான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாலிபர் தான். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரை பெறக்கூடிய எல்லாரையும் நீர் வாலிபர்களை வைத்திருக்கிறேன். இந்த வாலிபர்களை எல்லாம் அந்த முகாமை கொண்டு வந்துருங்க. இந்த ஐக்கியத்துக்கு நேராக வந்துடட்டும். ஆண்டவரே, உம்மை பார்த்துடட்டும். ஆண்டவரே, ஒரு உண்மையான தேவனை, நல்ல தேவ சித்தப்படி ஆண்டவரே, நல்ல ஒரு சுத்தமான விசுவாசத்துக்குள்ள நடத்தி செல்வதற்கு கர்த்தர் எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் ஒரு அசைவை கொண்டு வந்துருங்கப்பா. இவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு வழி வாசலை, ஒரு ஆசீர்வாதமான வாய்க்கால நீர் வைத்திருக்கிறேன். இதுக்குள்ள எல்லா மந்தையும் வரட்டும், எல்லா மந்தையும் வரட்டும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டுன்னு சொன்னீரப்பா. இந்த ஆடுகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரட்டும்.
நீர் கொண்டு வர போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை நிறைவேற போறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடியுண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் உண்டு. தேடுவாரி திருச்சபையே மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆளுகையை வைத்து நீர் எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் இம்மட்டுமா எங்களை நீர் ஜெபிக்க வைத்தார். இன்னும் நாங்கள் ஜெபம் பண்ணணும். எல்லோரும் அந்த வார்த்தையை சொல்லிடணும். இன்னும் நாங்கள் ஜெபம் பண்ணணும். இன்னும் 11 மணி வரைக்கும் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். இன்னும் நாங்கள் 11 மணி வரைக்கும் நல்லா துதிக்கணும். இன்னும் நாங்கள் 11 மணி வரைக்கும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். எங்களுக்கு இதை ஒரு அபிஷேகமாய் பெற்றுட்டு போகணும். தாவீது துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதா ஆண்டவரே. இந்த அபிஷேகத்துக்குள்ளே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதான் ஆவே. பிரதான கிருபையினால் அந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தை நமக்கு ஆசீர்வாதம் தந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு 2 பேர் முன்னால் வந்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கட்டாயம் நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. ஐக்கியத்தில் நீங்கள் பெற்ற நல்ல அபிஷேகங்கள், ஆண்டவருடைய வழிநடத்தல், நல்ல ஆலோசனைகள், ஐக்கியத்தில் நிறைய ஆலோசனை நமக்கு என்னையும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்கள் சொல்லி ஆண்டவர் எங்களை எப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லி இடத்துல சாட்சி சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை இணையணும், மகிமைப்படுத்தணும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னால் வந்து சொல்லும்போது உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் நல்லா பலப்படும். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற எல்லாருடைய விசுவாசமும் என்ன செய்யும்? நல்ல உறுதிப்படும். அல்லேலூயா.